ஹலோ வியூவர்ஸ், மம்மாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிறது எறா வடை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எறா ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்குனது, மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. பருப்பை கடலைப்பருப்பு நிறைய, கால்வாசி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நிறைய வெங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும் வடைக்கு. அப்புறம் பச்சை மிளகா, சோம்பு, மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோன்னா நீச்சி வாடை வராது. எறாவை அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க, சின்ன சின்ன பீஸாக. அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை. பசங்க தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. கரம் மசாலா அதில் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம், ரெண்டத்தும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும். அப்புறம் கையில் நசுக்குனது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை நிறைய. அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய போட்டிங்கன்னா தான் கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா தட்டி வடை போடுங்க. நல்லா மெலிசாக திட்டமாக தட்டி போடுங்க. ரொம்ப மெலிசாகவும் வேணாம், ரொம்ப தடியாகவும் வேணாம். திட்டமாக தட்டி போட்டிங்கனாலே போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எறா போட்டிருக்கிறதே தெரியாது, நல்லாயிருக்கும். முறைன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் எறா போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே பார்க்காம பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா எண்ணெய்லாம் கொதிலாம் அடங்கட்டோன்னிட்டு அதுக்காட்டி திருப்பி போடணும். ஒரு 5 வடை அப்படி போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா வேவறதுக்கு லேட் ஆகும். 4 வடை 5 வடை. இப்போ பாருங்கள், நல்லா எப்படி மசால் வடை மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். பார்த்திங்களா, நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.